ஆத்தி பொறுப்பை இவட்ட ஒப்படைக்கிறாங்களே. போடு என்ன போட்டுடுவாமா ப்ரோ. பின்னாடி வந்து ப்ரொடெக்ஷன் இல்ல ப்ரோ, கிளாஸ் தான். ஓ இத பத்தி நீ சொல்லலையா? இங்க பாருங்க. அச்சோ நான் சொன்னேன்ல, நம்ம ஊர்க்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க. ஃப்ரேம்ல கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. வணக்கம். இன்று ஐபோன் 17 ரிவ்யூ பண்ணுவதற்காக வந்த நபருக்கு ஒரு அறிமுகமே தேவையில்லை. ஏனென்றால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இன்று கலக்கி கொண்டிருக்கிற ஆட்டோ ஜூம் சேனல்ல இருந்து நம்ம விக்னேஷ் வந்து வந்திருக்கா. அப்படி வணக்கம் ப்ரோ. வணக்கம் பா. ஆல்ரெடி ஒரு ஐபோன் 16 யூசர். சோ ஒரு 16 யூசர் 17 அப்கிரேட் ஆனா எந்த அளவுக்கு ஃபீல் தரும், அது உண்மையாவே அப்கிரேடா, அது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பேசலான்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து வந்திருக்கோம். சொல்லுங்க ப்ரோ, ஐபோன் 17 இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2025ல ஆப்பிள் லான்ச் பண்ண கம்ப்ளீட்டடான ஒரே ஒரு ஐபோன்னா அது இந்த 17 தான் ப்ரோ. யோ என்னையா ஸ்டார்டிங்லயே வலுமுட்டா இருக்கு, நியாயமா ப்ரோ? முட்டைலாம் இல்ல ப்ரோ, இதுல எதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கானோ அது எல்லாமே இதுல கொடுத்திருக்கான். அதாவது இந்த 15ல இருந்து 16ல ஒரே மாதிரி பண்ணாம அப்கிரேட் பண்ணிருக்கான்னு சொல்ல வர. அப்கிரேட் ஃபீல் ஆகுது இருக்கு. இந்த அப்கிரேட் பத்தி கொஞ்சம் நம்ம அன்பாக்சிங் வீடியோல பேசணும். இருந்தாலும் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்ப நீ கையில யூஸ் பண்ண கொடுத்து யூஸ் பண்ணிருக்க இல்லையா, அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்ந்து அந்த அப்கிரேட்ஸ் எந்த அளவுக்கு வேல்யூவா இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. சொல்லுங்க. முதல்ல டிசைன். இதுக்கு வந்து ஊர் உலகமே கத்திக்கிட்டு திரியுறாங்க, இன்னும் டிசைன் ஏன்டா மாத்தல, என்னடா அது ஒரே மாதிரி இருக்கு, எவனாவது இப்படி பண்ணுவானாடா அப்படின்னு கேக்குறாங்க. பட் ஆப்பிளோட ட்ரேட்மார்க் ஒன்னு. ரெண்டாவது வந்து டிசைன் வந்து ஏன் அவங்க மாத்தலன்னா, விஷன் ப்ரோ யூஸ் பண்றப்போ வந்து ஸ்பெஷல் வீடியோ எடுக்கணும்னா டிசைன் இப்படி தான் இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, கத்துக்க. ஆனா டைமென்ஷன்ஸ் படி இது வந்து பெருசா ஆயிருக்கு ப்ரோ. ஆமா, டிஸ்ப்ளே சைஸ் பெருசா இருக்கு, டைமென்ஷனும் கூடி பெசல் சைஸ் கம்மி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கையில பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசான ஒரு ஃபீல் வந்து கிடைக்க தான் செய்யுது இல்லையா? அப்படிலாம் எனக்கு கிடைக்கல. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. யூஸ் கேஸ்ல பாக்குறப்போ இப்ப 16ஐயும் 17ஐயும் பக்கத்துல வச்சு பாக்குறோம் அப்படின்னா அந்த டைமென்ஷன் எல்லாமே கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகுது. பட் தனித்தனியா எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பெருசா டிஃபரன்ஸ்லாம் தெரியல. வெயிட் முதற்கொண்டு இல்ல ப்ரோ, வெயிட் வந்து 7 கிராம் கூடி இருக்கு. பட் யூஸ் பண்றப்ப அந்த வெயிட்லாம் தெரியல. இதுல இந்த 120 ஹெர்ட்ஸ் அந்த அத பத்தி தான் பயங்கரமா பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்தது? பக்கத்துல வச்சு யூஸ் பண்றப்ப தான் அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. தனித்தனியா யூஸ் பண்ணோம்னா ரொம்ப பெருசா அந்த டிஃபரன்ஸ் தெரியல. 120 ஹெர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. ஆன்டி கிளார் டிஸ்ப்ளே வேற இருக்கு. ஆன்டி கிளார் கொடுத்திருக்காங்க. ஆனா அது சாம்சங் அளவுக்கு இல்லையே ப்ரோ. சாம்சங் அளவுக்கு இல்ல. 16 17 பக்கத்துல வச்சு பார்த்தா கூட அந்த அளவுக்கு அந்த கிளார் அப்படின்ற மாதிரிலாம் அடிக்கதானே செய்யுது. அது போக ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இருக்கு. ஆமா, அது தேவையே இல்ல. இது தேவையில்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு தேவையில்லை? எனக்கு தேவையில்ல ப்ரோ. அது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது ப்ரோ. ஏங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேன்றது நீங்க டைம் பார்க்கிறதுக்காக மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது பெர்ஸ்பெக்டிவ் தான். நிறைய பேருக்கு அது தேவைப்படும். போன வாட்டெல்லாம் இல்ல நம்ம கத்திட்டு இருந்தோம். பிடிக்காட்டி ஆஃப் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். நான் ஆஃப் பண்ணி தானே வச்சிருக்கேன். வச்சிருக்கானா வச்சிருக்கியா? அது போக ப்ரோல இருக்கிற அதே செராமிக் ஷீல்ட் 2 ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க இதுல. இந்த வருஷம் இருக்க ப்ரோல இருக்குது. ஆமா ப்ரோ. 3x வந்து ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ஸ், டிராப் ரெசிஸ்டன்ட். அது நீங்க ஆப்பிள் கேர் பிளஸ் போட்டீங்கன்னா செக் பண்ணிரலாம். அப்படியா? இல்ல ப்ரோ, எல்லாமே செக் பண்ணலாம். என்னது செக் பண்ணுங்க, நீங்க தானே அது எக்ஸ்பர்ட். சார் பயப்படாதீங்க சார், இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆத்தி பொறுப்பை இவட்ட ஒப்படைக்கிறாங்களே. போடு என்ன போட்டுடுவாமா ப்ரோ? பின்னாடி வந்து ப்ரொடெக்ஷன் இல்ல ப்ரோ, கிளாஸ் தான். ஓ இத பத்தி நீ சொல்லலையா? பின்னாடி அப்ப கரெக்ட்டா வந்து டிஸ்ப்ளே சைடு தான் போடணுமா? 3 2 1. போதுன்னு சொல்லக்கூடாது. ஐயோ சைடுல எல்லாம் விழுகுது. இங்க பாருங்க. ஐயோ நான் சொன்னேன்ல, நம்ம ஊர்க்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க. ஐயோ ஃப்ரேம்ல கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. ஐயா நல்ல வேளை வந்து என்ன காப்பாத்துனீங்கயா. இதுல அலுமினியம் ஃப்ரேம்ல வந்து டேமேஜ் ஆகுது. அப்ப வந்து ப்ரோ மேக்ஸ் எல்லாமே அலுமினியம் பாடி தான். அப்ப அதுக்கு இதே நம்ம தானா? அது ப்ரோ மேக்ஸ் வீடியோல பேசுவோம். ஏன் அங்க டைட்டானியம் தூக்கிட்டு ஏன்டா கொடுத்தீங்கன்றத வந்து அதுல கேட்போம். இதுல வந்து லைட்டா டேமேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஸ்கிராட்ச் மாதிரி வந்து விழுந்துருக்கு. அதுதான் வந்து டிஸ்ப்ளேல இருந்து ஸ்கிராச்சஸ் அப்படின்லாம் எதுவும் தெரியல. இதை தாண்டி இன்னும் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைட்னஸ் வந்து 3000 நிட்ஸ் அவுட்டோர் பீக் பிரைட்னஸ். போன வருஷம் ப்ரோல இருந்துச்சு, இந்த வட்டம் ப்ரோலையும் அதே தான். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ அது அவுட்டோர்ல யூஸ் பண்றப்ப. சோ இதான்டா 17 ஓட அப்கிரேட் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சது பாத்தீங்கன்னா இதான்றீங்களா? இன்னொரு ஒரு அப்கிரேட் இருக்கு. என்னது? அந்த 17 கேஸ் இருக்குல்ல, இது வந்து 16ல போட்டாலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இருங்க. ஆனா ஆமா, இந்த 16ஓட கேஸ் வந்து 17ல போட்டா சேராது. அதுதான் அந்த டைமண்ட் செட் கூடி இருக்குன்றீங்க. என்ன இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருக்குல்ல, ஆமா, இங்கனக்குள்ள மட்டும் தான் லைட்டா இதாகும், கொஞ்சம் முன்ன போனா இருக்க மாதிரி இருக்கு. மத்தபடி அந்த பட்டன் பிளேஸ்மென்ட், கேமரா பிளேஸ்மென்ட் எல்லாமே அதேதான். கமிங் டு தி ப்ராசஸர், இத என்ன சொல்றாங்க அப்படினா A19 Pro விட இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ A19 எத்தனை கோர் சிப், இத பத்தி சொல்லுங்க முத. 6 கோர் CPU, 5 கோர் GPU, 16 கோர் நியூரல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. கரெக்ட். தப்பு ப்ரோ? கரெக்ட்டா தான்
தான் சொன்னேன். நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே A19 Pro விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஆமா, அது வந்து ப்ரோ சீரிஸ்ல இருக்கிறது கிடையாது. ஆமா, ஏர்ல இருக்கிறது. ஏர்ல இருக்கிற A19 Pro விட இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இது என்ன பிரமாதம், பெஞ்ச்மார்க் கூட S25 Ultra விட இதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஃபேஷன்ன்றதுக்காக ஏதாவது பேசக்கூடாது. S25 Ultra எங்க இருக்கு, 17 எங்க இருக்கு? ப்ரோ நிஜமா ப்ரோ, 3D பெஞ்ச்மார்க்கும் சரி, சோலார் பெட் டெஸ்ட் அதுவும் இதான் ப்ரோ. யோ என்னையா சொல்ற, அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. சாம்சங் தூக்கி சாப்பிட்டான் ப்ரோ. இருடா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என் பெரிய பையன் சட்டி போட்டு வருவான்டா, 3 மாசம் வெயிட் பண்ணேன். S26 Ultra அதுல Snapdragon 8 Elite Gen 5 ஒரு ப்ராசஸர் இறக்கி இருக்கான். அதுல வரும். அப்ப வாங்கடா போட்டிக்கு. எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்த வருஷம் 2025னா 25ல வந்த போனை தானே கம்பேர் பண்ணுமா? ஏன் நீங்க அடுத்த வருஷம் வர போனை போன வருஷம் இருக்கிற போனோட கம்பேர் பண்றீங்க சாம்சங்? அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அப்படி கிடையாது. இல்ல எது வந்து லேட்டஸ்டா இருக்கோ லேட்டஸ்ட் அது போட்டி காம்படிஷன். முட்டுங்க, இப்ப நான் முட்டல, நீங்க தான் முட்டு கொடுக்குறீங்க. கேம் எப்படி இருந்துச்சு அத சொல்லுங்க. எப்படி விளையாடுறதுக்கு எப்படி இருந்துச்சு? ஹீட் ஆச்சா? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஹீட் ஆச்சு ப்ரோ. AAA கேம்ஸ் விளையாடுறப்ப கொஞ்சம் ஹீட் தெரியுது, நல்லாவே ஹீட் தெரியுது. பட் நார்மலா நம்ம இந்த PUBG COD அதெல்லாம் விளையாடுறோம்னா அந்த அளவுக்கு ஹீட்லாம் இல்ல, வார்ம் தான் இருக்கு. எவ்வளவு FPS வந்து ஸ்டாண்டர்டா வருது? ஸ்டாண்டர்டா ஒரு 30 to 60 FPS தான், அவ்வளவுதான் வருது. கேமிங் மோட்னு ஒன்னு கொடுத்திருந்தாங்க, அதை வச்சு FPS பூஸ்ட் பண்றது, நல்ல குவாலிட்டியா நல்ல ஷட்டர் ஆகாம கேம்லாம் விளையாட முடியுதா? லைட்டா வந்து அந்த AAA கேம் வந்து ஓரளவுக்கு அந்த ஷட்டர் லாக் தெரியுது லைட்டா. பட் நார்மல் அந்த PUBG COD எல்லாம் வந்து லாக், அந்த மாதிரி கேம்ஸ்க்கெல்லாம் தெரியல. அது வந்து நல்லா தான் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கு. ஐபோன் எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து தூக்கி சாப்பிட்டுருவாங்க, அப்படியே வாரி துண்டு போயிடுவேன். சோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம ஸ்டார் ரேட்டிங் மாதிரி போலாம். நடுவுல தான் ஒரு ஐடியா வந்துச்சு. சோ ஸ்டார் ரேட்டிங் மாதிரி கொடுக்கணும்னா 5க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 4. இதுக்கு மேல டிஸ்ப்ளேக்கு 4. டிசைன் 4. அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. 3 ஜெனரேஷன் அந்த அதே மாதிரி கொடுத்துட்டு போறான். குவாலிட்டிக்காக வேணா கொடுக்கலாம். குவாலிட்டி வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்காக குவாலிட்டிக்காக கொடுக்கலாம். இதுல கொடுத்திருக்க டிஸ்ப்ளே வந்து ப்ரோ சீரிஸ்லயும் கொடுத்தனால வேணா கொடுக்கலாம் ப்ரோ. அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா கமிங் டு த கேமரா. சோ கேமராவை பொறுத்தவரை என்ன ஒரு புது விஷயம் கொண்டு வந்திருந்தான். அது நிஜமாவே நான் வந்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம்னா அந்த செல்ஃபி கேமரா தான் ப்ரோ. 12ல இருந்து 18 மெகா பிக்சல் அப்கிரேட் பண்ணிருக்கேன். செல்ஃபி சென்டர் ஸ்டேஜ் கேமரா. அதுவும் அந்த சென்சார் எப்படி இருக்கும்? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். அது பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசு. ஒரு ஓபன் கேட் சென்சார் டெக்னாலஜி வந்து தம்மா துண்டு போன்ல கொடுத்திருக்க வந்து பெரிய விஷயம் ப்ரோ. இனிமே பாருங்க ப்ரோ, அடுத்து வரும். அதான் எங்க பெரிய பையன் சட்டி போட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இதுல அந்த குவாலிட்டி வந்து 12 மெகா பிக்சல்ல இருந்து 18 மெகா பிக்சல் எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு, அதனால என்ன பெனிஃபிட் கிடைச்சது? செல்ஃபில வந்து என்னன்னா நிஜமாவே அந்த அப்கிரேட் தெரியுது. 2 போட்டோ பக்கத்துல வச்சு பாக்குறப்ப அந்த கிளாரிட்டியா இருக்கட்டும், கலர் டோனா இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சுன்னு எல்லாத்துலயுமே வந்து 17ல வந்து அப்கிரேட் ஃபீல் ஆகுது. ஓகே, அந்த அப்கிரேட் ஃபீல் இத்தனை வருஷமா 12 பார்த்து திடீர்னு அந்த 18ன்ற நம்பரை தாண்டி இந்த சென்சார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. குட். செகண்ட் திங் ரொம்ப முக்கியம், vlogging யூஸ் ஆகும் ப்ரோ. vlogging இப்படி திருப்பி யூஸ் பண்ணனும் அப்படின்ற அவசியம் இல்ல, இப்படியே வச்சு எடுத்துட்டு போயிடலாம் இந்த vlog. அது போக டியூயல் வியூ கொடுத்திருக்கான் இந்த தடவை. இதெல்லாம் காலங்காலமா ஆண்ட்ராய்ட்ல கொடுக்கறதெல்லாம் பேசாதீங்க. டூயல் மோட் கொடுத்திருக்கீங்க, 3லையும் 4K 60ல டால்பி விஷன்ல வீடியோ எடுக்கலாம்ன்ற மாதிரிலாம் பேசுவீங்களே. எனக்கு என்னன்னா வீடியோ குவாலிட்டி இதெல்லாம் வந்து ஐபோன்ல பெருசா குறை சொல்ல முடியாது. குட். ஆனா உன்னால ஏன் ஸ்விட்ச் பண்ண முடியல இப்போ வரையும்? ஸ்விட்ச் ஆயிட்டேன்ல நான் தான். அந்த ஸ்விட்ச் அது இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கையில 4K 60ல இருந்து அப்படியே ஒவ்வொரு கேமராக்கா சுவிட்ச் ஆகிற மாதிரி கொடுத்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. ஜூம் கேப்பபிலிட்டி இன்னும் அதிகமா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இருங்க ப்ரோ, இப்பதானே இப்போ வந்திருக்கேன், ஒரு 2 வருஷம் ஆகட்டும், அதை கொடுப்பேன். அதுக்குள்ள ஆண்ட்ராய்டு எங்கேயோ போயிருவாயா? 3 இப்பயே வந்து நிலாவை ஜூம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடுத்து செவ்வாய் கிரகத்தை ஜூம் பண்ணி போய்கிட்டு இருப்பேன். செவ்வாய் கிரகமா? செவ்வாய் கிரகத்துக்கெல்லாமா போனீங்க? இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா? ஃபீச்சர்ஸ் வைஸ் ஏதாவது இன்னும் ஏதாவது புதுசா கொண்டு வந்திருக்கானா? ஃபீச்சர்ஸ் வைஸ்லாம் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. அவன் கொண்டு வந்திருக்க அந்த iOS 26 இருக்குல்ல, அதுல கேமராவோட இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றதுக்கே சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆமா, கொஞ்சம் மாத்தி கண்ணாடி மாதிரிலாம் வச்சு அடியில இதெல்லாம் தெரியாம வச்சிருந்தா நல்லா இருந்துச்சு. பாக்குறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஃபீலிங் கிடைச்சது. நெக்ஸ்ட் கேமரா, மெயின் கேமரா அண்ட் வந்து வைட் ஆங்கிள் என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க? ரெண்டுமே வந்து 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் கேமரா. இது எந்த அளவுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு? குவாலிட்டி வந்து ஜூம் பண்ணி பாக்குறப்ப வந்து 2 போட்டோலயே அந்த கிளாரிட்டி டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. ஓகே, ஆனா நார்மலா பார்க்கல தெரியல. அதே அந்த கலர் டோன், கிளாரிட்டி, டீடைல்ஸ் இது மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. எப்பயும் போல அல்காரிதத்தை வச்சு ஓட்டி இருந்திருப்பாங்க, அப்படிதானே? எனக்கு வந்து இந்த சினிமேட்டிக் வீடியோ அதை 4K 60 அப்கிரேட் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதோட எட்ஜ் டிரெக்ஷனுமே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்கு. ஒரு மாதிரி ஷேப் வந்து தெரியதான் செய்யுது இல்லையா? அத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இருந்திருக்கலாம். இன்னொன்னு இந்த ப்ரோரஸோ இல்ல லாக்ல எடுக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துருந்திருக்கலாம். அதுக்கு தான் வந்து ப்ரோன்னு ஒன்று விற்கிறாங்கல்ல. கரெக்டா சொன்னீங்க. ப்ரோ மோடுக்கு மட்டும் தான் ப்ரோ ஃபீச்சர்ஸ் தெரியுது, நீ மூடு. ஸோ கேமரா பொறுத்தவரை 5 அவுட் ஆஃப் எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க? 4. எல்லாத்துக்குமே 4 கொடுக்குறான்.
இப்போ வச்சுக்கிட்டு போய் என்ன கேட்டீங்கன்னா ஒரு 3.5 தான் சொல்லுவேன். ஏன்னு அதை தாண்டி இப்ப மாற்றுறது இடம் என்னன்னு தெரியுமா? பேட்டரி வந்து போன வட்டம் 21 hours அப்படின்னா 22 hours 16ல இதுல வந்து 30 hours சொல்றாங்க. ஆமா bro. இப்போ ஒரு 5-6 நாள் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, இப்போ யூஸ் பண்ண வர அந்த பேட்டரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆல் டே பேட்டரி லைஃப் இருக்கும் இதுல. அது வந்து அவங்க சொல்ற டேர்ம். நான் சொல்றது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல 16ல இருந்து 17க்கு பேட்டரி இம்ப்ரூவ் ஆயிருக்கப்பா. நார்மல் யூசரா கேக்குறேன், காலைல ஒரு 8 மணிக்கு சார்ஜ் போட்டு எடுத்தேன்னா ஒரு நாள் ஃபுல்லா என்னால ஓட்ட முடியுமா? முடியும் bro. இப்போ கொஞ்ச நேரம் வந்து கேம் விளையாடுறேன், கொஞ்ச நேரம் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன், வாட்ஸ்அப் போறேன், அப்பப்ப யூடியூப்ல போய் வீடியோ ஷெட்யூல் போடுவேன். இன்ஸ்டாகிராம்ல வர போட்டோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்களே பார்த்தேனே, போட்டோஸ் போடுறது, அந்த மாதிரி கேமரா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கு ப்ரோ. சரி ரைட். எனக்கு இதுல ஆனா AAA கேம்ஸ் விளையாடணும்னா சல்லுன்னு சார்ஜ் குறைஞ்சிரும். அது குறையதான் செய்யும். அதுல இருக்க கிராபிக்ஸ் வந்து அதிகமா இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுல எனக்கு பெரிய டவுட் என்னன்னா மிஸ்டர் விக்னேஸ்வரன், இதுல எவ்வளவு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டேன். 40 வாட்ஸ் ப்ரோ. 20 நிமிஷத்துலயே 50% சார்ஜ் ஆயிரும். ஃபுல்லா ஆகுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் அது வந்து ரூம் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி இல்லையா? இதுலயே வந்துருது ப்ரோ. 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 நிமிஷத்துல ஆயிரும் அப்படின்னு. இதுவும் ஆண்ட்ராய்ட்ல இருக்கியா? இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஐபோனுக்கு புதுசா இல்லையா? எனக்குலாம் இது புதுசா இருக்கு. பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சான். மேக்ஸேஃப் வேற வந்து ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணிக்கிற முடியுமா? அது நீங்க 30 வாட்ஸ் அடாப்டர் வச்சிருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அதுவும் ஆயிரும். ரெண்டுமே எங்க லான்ச் வெப்சைட்ல இருக்குல ப்ரோ. வெப்சைட்லாம் இல்ல, போய் பாருங்க. 40 வாட் சார்ஜர் கிடையாது, பிடி சார்ஜர் தான் போடணும். சோ இத நத்திங் மாதிரி வந்து சார்ஜரே லான்ச் பண்ணாம கொண்டு வந்தது வந்து ஆப்பிள் மாதிரியான கம்பெனிக்கு வந்து ஒரு கேவலமா இல்ல? இப்ப நீ என்ன பண்ண போற? நீங்க அப்படி சொல்ல கூடாது ப்ரோ. இப்போ வந்து லேப்டாப் மேக்புக் வச்சிருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க, அதுக்கு வந்து கொடுத்துருக்க அடாப்டர் பாத்தீங்கன்னா 70 வாட்ஸ் 96 வாட்ஸ்லாம் இருக்கும். அதுல வந்து கேபிள் சொறி நீங்க வந்து சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 40 வாட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. சரி பேட்டரி ஓகே, பேட்டரிக்கு ரேட்டிங் செல்லு நீங்களே கொடுங்க. நானா பேட்டரிக்கா பாக்கையில அந்த ஃபீச்சர்ஸ் அதை வச்சு பாக்கையில ஒரு 3.5 கொடுக்கலாம். சோ எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி இதெல்லாம் தாண்டி இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ல என்ன ஒர்க் ஆகுது இப்போ வரையும்? ப்ரோ பீட்டா வெர்ஷன் வந்துருச்சு. பீட்டா வெர்ஷன் வந்துருச்சியா? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன இருக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ்? ஏயா கத்துற? ரைட்டிங் டூல்ஸ் இருக்கு, சம்மரைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜென்மோஜி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, கால் பண்றப்பயோ இல்ல மெசேஜ் ஃபேஸ் டைம்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் லைவாவே. இப்போ மட்டும் கம்பேரிசன் சொல்ல மாட்டாங்க, பெஞ்ச்மார்க்ல மட்டும் சொல்லி வந்துருவாங்க. ஆனா இதுல என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, மொத்தமே ஒரு 4 லாங்குவேஜ் தான் ப்ரோ இருக்கு. 4 லாங்குவேஜ், ஹிந்தி கூட கிடையாது. இல்ல 4 லாங்குவேஜ் தான் ப்ரோ இருக்கு, அதுவும் பீட்டா வெர்ஷன் தான் இருக்கு. இதுக்கு அடுத்து விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எங்க ஊர்ல ஜெமினி லைவ். அதை இந்த ஒன்னதுல இன்ஸ்டால் பண்ணி கூட இன்னும் பெட்டராவே நீ யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ப்ரோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஈவெண்ட் பாக்குறீங்கன்னா அது போட்டோ எடுத்தீங்கன்னா உங்க கேலண்டர்ல ஆட் ஆயிரும். அதுவும் ஜெமினி லைவ் பண்ணும். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அதாவது எப்பயுமே வந்து ஏஐ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லி பேர் வச்சிங்களே, சோறு வச்சிங்களா அப்படின்ற மாதிரி உள்ள எந்த ஃபீச்சர்ஸுமே கொடுக்காம 2 வருஷமா இழுத்துட்டு திரியறீங்களே. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் 10,000 போன்ல கூட இப்பெல்லாம் கிடைக்குது. அப்படின்றப்ப இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வாய் பேசலாம் நியாயமா? ப்ரோ இதுக்கப்புறம் Wi-Fi 7 இருக்கு, இந்தியால இல்ல. Bluetooth 6 இருக்கு, அதை வச்சுட்டு போ. NFC இருக்கு. அப்படி இருந்தா ஆப்பிள் பே இல்ல, அதை வச்சு நான் நாக்கா வலிக்க. USB 2.0 இருக்கு, அத காரி நீயே துப்பிக்க. 80,000 ரூபாய்க்கு வந்து USB 2.0 என்னையா சொல்ல ஒரு 3.0 3.2 கொடுக்கறேன்னா இப்படி துப்பி. நீங்க சொன்னதுதான். இதுலயே USB 3 கொடுத்துட்டா அதை யார் வாங்குவா ப்ரோவை? ஐயோ ராமா. பட் இதுல பாத்தீங்கன்னா precision dual frequency GPS கொடுத்திருக்காங்க. L1L5 அதேதான் ப்ரோ. இது வாட்ச் அல்ட்ரால இருந்துச்சுல, அதை வந்து இப்போ போன்ல கொடுத்திருக்காங்க. சோ மொத்தத்துல டிஸ்ப்ளே அப்கிரேட் ஆயிருக்கு, குவாலிட்டி அப்கிரேட் ஆயிருக்கு, கேமரா அப்கிரேட் ஆயிருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் ஆயிருக்கு, பேட்டரி அப்கிரேட் ஆயிருக்கு, எல்லாமே அப்கிரேட் ஆயிருக்கு. ஒரு வழியா இந்த 15ல இருந்து 16 போகையில இதெல்லாம் அப்கிரேடா அப்படி நம்ம காரி துப்புறதுக்கு பதிலா இப்ப 16ல இருந்து 17 வந்து பரவாயில்லப்பா அப்கிரேட் அப்படின்ற சொல்ற அளவுக்கு இருக்கு. இப்ப இந்த 17 யாரு வாங்கலாம் அத நீங்க சொல்லுங்க. 83,000 ரூபாய்க்கு இந்த போன் வர்த்தா? ஒர்த்து ப்ரோ. ஏன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். எப்பயும் வழக்கமா 128 தானே கொடுப்பான், இந்த தடவை ஸ்டார்டிங்கே 256 GB. அது ஸ்ட்ராட்டஜி. நீ உன்னால 90,000 ரூபாய்க்கு வாங்க வைக்கிற போனை நான் வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கூட 4,000 ரூபாயை போட்டு இந்தியன் மேக்ல போட்டு டக்குன்னு வந்து தட்டி விட்டுறேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 7,000 ரூபாய் கம்மியா இருக்குன்றப்ப பாசிட்டிவ். ஓகே. ரெண்டாவது அப்கிரேட். ஒரு ப்ரோல கொடுத்திருக்க சில விஷயத்தை வந்து பேஸ் மாடல்ல கொடுத்தது நிஜமாவே அப்கிரேட். அது போன ஜெனரேஷன்ல இருந்தது மிச்சம் இதை தூக்கி போடுறோம் அப்படின்லாம் இல்லாம இந்த ஜெனரேஷன்ல இருக்கதே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க 16
16 ப்ரோ வாங்கலாமா இல்ல வந்து நான் 17 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது கேமரா தான் முக்கியம், டெலஃபோட்டோலாம் யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து டைட்டானியம்ல பாடி இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க ப்ரோ போய்க்கலாம். அதை விட பெட்டர் ப்ரொடெக்ஷன், பெட்டர் கேமரா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், பெட்டர் பேட்டரி, முக்கியமா அந்த 18 மெகா பிக்சல் சென்டர் ஸ்டேஜ் கேமரா அப்படிலாம் வேணும்ன்றவங்களுக்கு வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது இந்த 17 தான் ப்ரோ. கரெக்டா சொன்ன அப்படி. அதுவும் இல்லாம இந்த பேஸா ஐபோன் வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க ஒரு இது சொல்லிடுறோம். இனிமே இந்த 12, 13, 14 போறதுக்கு பதிலாக அதெல்லாம் தள்ளி ஓரமா வச்சுட்டு இப்போ வந்து 15 பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் 42,000 ரூபாய் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ ஸ்டார்டிங் லெவல்லே போறது அப்படின்னா 15ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல என்னால பெட்டரா வந்து மணி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா 16 ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா 17 போங்க. அப்படி இல்ல எனக்கு கேமராக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 16 ப்ரோ வந்து போலாம். இருந்தாலும் ஆஃபர் டைம்ல தான் அந்த பிரைஸ் வந்து மேட்ச் ஆகுது. சோ இருந்தாலும் ஆல்வேஸ் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எனக்கு ஒரே இது என்னன்னா இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கொடுத்துருக்கலாம் ப்ரோ. தூங்குறப்ப அவனாச்சும் வந்து உங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா யூசர் ஃபீட்பேக்கா உங்களுக்குலாம் என்ன தோணுது? 4 ஃபோன் லான்ச் ஆச்சு. 4 ஃபோன்ல எது வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறீங்க? வேல்யூ ஃபார் த டிவைஸ்னா 17. ஆனா ஆப்பிள் வருஷத்துக்கு ஒரு தடவை லான்ச் பண்ணாலும் நறுக்குன்னு லான்ச் பண்றான்றீங்களா?